வணக்கம். நாம் இந்திரஜித் செய்யும் நிகும்பலா யாகம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்திரஜித் மற்றவர் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்திருந்து தாக்கும் திறன் பெற்றவன். இவன் ஆற்றல் எப்படிப்பட்டதென்றால், இவன் ஒருவனே ஸ்ரீராமருடன் நடந்த போரில் ராமரின் படை வீரர்களான பாதி வானரங்களை அழித்து விட்டார். ராமனும் லக்ஷ்மணனுமே இவன் வீரத்தினை கண்டு மெய்சிலிர்த்தனர். லக்ஷ்மணனை ஆழ்நிலை மயக்கத்திற்கு கொண்டு சென்றதும் இவனே. லக்ஷ்மணனை சிரஞ்சீவி மூலிகை கொண்டு உயிர் பெற செய்தது வேறு கதை. ராவணனின் தம்பியான விபீஷணன் கூறியதன் பேரிலேயே இந்திரஜித் செய்யும் நிகும்பலா யாகம் பற்றி தெரிந்து கொண்டார் ஸ்ரீராமர். இந்திரஜித் அவன் குல தெய்வமான நிகும்பலா தேவிக்கு யாகம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த லக்ஷ்மணனும் அனுமனும் யாகத்தில் நீரை ஊற்றி நெருப்பை அணைத்ததோடு மட்டுமல்லாமல் பூஜை பொருட்களையும் கொண்டு சென்று விட்டனர். அதனால் அவனின் யாகம் தடைப்பட்டது. சரியான நேரத்தில் அப்பூஜையை நிறைவு செய்ய முடியவில்லை இந்திரஜித்தால். அன்று போர்க்களம் சென்ற இந்திரஜித் லக்ஷ்மணனால் கொல்லப்பட்டான். நிகும்பலா யாகத்தை மட்டும் அவன் நிறைவேற்றி இருந்தால் இந்திரஜித்தை லக்ஷ்மணனால் கொன்று இருக்க இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.